வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கைனமேட்டிக்ஸில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி, அதாவது இயக்கவியல் சார்பு திசைகள், அந்த டாப்பிக்கில் ஒரு ப்ராப்ளம், நியூமரிக்கல் ப்ராப்ளம் வந்து பார்க்குறோம். இது லாஸ்ட் இயரில் கேட்ட நீட் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின். நமக்கு என்சிஆர்டி புக்கில் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஒரு காம்ப்ளெக்ஸான கொஸ்டின் இது. பட்டு இதை வந்து நம்ம எப்படி தீர்க்கிறோம், சார்பு திசைகள் கான்செப்டை பேஸ் பண்ணி எப்படி தீர்க்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கொஸ்டினை பார்ப்போம் என்னன்ட்டு. 2 towns A and B are connected by a regular bus service with a bus leaving in either direction every t minutes. A man cycling with a speed of 20 km/h in the directions A to B notices that a bus goes past him every 18 minutes in the direction of his motion and every 6 minutes in the opposite direction. Period of bus t and speed of bus இதுதான் நம்ம கேட்குறாங்க, கேல்குலேட் பண்ணணும். சரியா? பீரியட் ஆஃப் பஸ் டி அண்டு ஸ்பீட் ஆஃப் த பஸ் கேல்குலேட் பண்ணணும். தமிழில் பாருங்கள். ஏ மற்றும் பி என்ற இரு நகரங்களுக்கு இடையே இரு திசைகளிலும் டி என்ற சீரான கால இடைவெளியில் தொடர்ச்சியாக பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஏயிலிருந்து பியை நோக்கி 20 கிலோமீட்டர் பர் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் மிதிவண்டியில் செல்லும் ஒருவர் ஒவ்வொரு 18 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து அதே திசையிலும் ஒவ்வொரு 6 நிமிடத்திற்கும் ஒரு பேருந்து எதிர் திசையிலும் அவரை கடந்து செல்கிறது எனில் பேருந்துகளுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி கேபிட்டல் டி மற்றும் பேருந்தின் வேகம் என்ன, இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. இப்போது இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏ அப்படிங்கிறது ஒரு சிட்டி, பிங்கிறது ஒரு சிட்டி. ரெண்டு கடையில் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருந்துகிட்டே இருக்குங்கிறாங்க. அதாவது இங்கேருந்து ஒரு பஸ்ஸு கிளம்புது அப்படின்னா இது போகுது. ஒரு டி நேரத்துக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா டி கால இடைவெளி, டி டைம் பீரியட், அதுக்கப்புறம் அடுத்த பஸ்ஸு கிளம்புது. இதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பஸ்ஸு ஃபஸ்ட்டு பஸ் இப்போ கிளம்புதுன்னா ஆஃப்டர் த டைம் பீரியட் டி நேரத்துக்கு பிறகு இதை நான் இந்த பஸ் இப்படியே மூவ் ஆகி இங்கே போயிருக்கலாம் ஒன்று. அடுத்து இந்த டி நேரத்துக்கு பிறகு வந்து என்ன ஆகுது, ரெண்டாவது பஸ் இங்கே கிளம்பும் இல்லையா. இது ஆஃப்டர் டைம் பீரியட் டி என்ன ஆகும், இந்த ஒன்றாவது பஸ்ஸு இங்கே போயிருக்கலாம் இல்லையா, இப்படியே போயிட்டே இருக்குது. ரெண்டாவது பஸ் என்ன ஆகிருக்கும், இங்கே போயிருக்கலாம். அப்போ ஆஃப்டர் டி செகண்ட்ஸ் என்னது, மூணாவது பஸ்ஸு இங்கேருந்து கிளம்பும். இப்படி ஆஃப்டர் எவ்ரி டைம் பீரியட் டி எ பஸ் லீவ்ஸ் இன் எய்தர் டைரக்ஷன் சொல்கிறாங்க. ஏலேருந்து ஒரு பஸ்ஸு கிளம்புது, பியிலேருந்தும் ஒரு பஸ்ஸு கிளம்புது. இங்கே எப்படி நடக்குது அதே மாதிரி தான் இந்த பக்கம் இருந்தும் வருது, எதிர் திசையிலையும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு. அடுத்தது சைக்கிளிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு, ஏயிலிருந்து பிஐ நோக்கி போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஏயிலிருந்து பிஐ நோக்கி போகிறாரு. எவ்வளோ ஸ்பீடில் போகிறாருங்கிறத சொல்லியிருக்காங்க. 20 km/h ஸ்பீடில் வந்து போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போகிறப்ப இந்த டைரெக்ஷனில் தான் அவர் போகிறப்ப என்னென்னா அவரை ஒவ்வொரு 18 நிமிஷத்துக்கு ஒரு தரையும் ஒரு பஸ்ஸு இந்த டைரெக்ஷனில் கிராஸ் பண்ணி போகுது. இந்த டைரெக்ஷனில் ஒவ்வொரு 18 நிமிஷத்துக்கும் ஒரு பஸ்ஸை வந்து அவர் பார்க்குறாரு, அவரை கிராஸ் பண்ணி போகிறத பார்க்குறாரு. அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் பி டு ஏ ஒவ்வொரு பஸ்ஸு கிராஸ் பண்ணுது. அது எவ்வளோ நேரத்துக்கு வருதுன்னா 6 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த டைரெக்ஷனில் பஸ்ஸு கிராஸ் பண்ணி போகுது அவர். இதை வந்து தொடர்ச்சியாக நோட்டீஸ் பண்ணுறார். இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பஸ்ஸோட ஸ்பீட் என்ன, ரெண்டு பஸ்ஸுமே இங்கேருந்து போகிற பஸ்ஸும் அங்கேருந்து வர பஸ்ஸுமே ஒரே ஸ்பீடில் தான் வருதுங்கிறாங்க. பஸ்ஸோட ஸ்பீடு விபின்னு வச்சுக்கணும். இது கண்டுபிடிச்சிக்கணும். வெலாசிட்டி ஆஃப் பஸ்ஸோட திசை வேகம் கண்டுபிடிக்கணும். அடுத்து டைம் பீரியட், இந்த எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை பஸ்ஸு கிளம்புது அந்த டி, இது ரெண்டும் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். ஓகே, இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. இது ஏங்கிற சிட்டின்னு வச்சுக்குவோம், இது பிங்கிற சிட்டின்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போ டைம் வந்து t = 0. நல்லா கவனிங்க, t = 0. இப்போ இங்கேருந்து ஒரு பஸ்ஸு கிளம்புது, t = 0, ஃபஸ்ட்டு பஸ்ஸு கிளம்புது. ஓகே, இப்போ ஆஃப்டர் டைம் பீரியட் டி நேரத்திற்கு பிறகு, இப்போ டைம் வந்து என்னது டி,
அதாவது இப்போ ½ அன் ஹவர்னு வச்சுக்கோமே, ½ அன் ஹவருக்கு அப்புறம் அப்படின்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோம். என்னது, செகண்ட் பஸ்ஸு கிளம்புது. செகண்ட் பஸ் இங்கேருந்து கிளம்புது. அப்போ ஃபஸ்ட் பஸ் எங்கே போயிருக்கும், இந்த டீ நேரம் ½ அன் ஹவர் ட்ராவல் பண்ணதில்ல, அப்போ கொஞ்சம் தூரம் கடந்து போயிருக்கும், இங்கே போயிருக்கும். ஃபஸ்ட்டு பஸ்ஸு இங்கே போயிருக்கும். ஓகே, இப்படி போயிருக்கும். ஓகே, இப்படி போகுது. இப்போது நமக்கு வந்து என்னென்னா, அந்த சைக்கிளில் போகிற அந்த பர்சனை இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அவர் போகிறதா வச்சுக்குவோம். இங்கேருந்து இப்போ இன்னும் ஒரு டீ நேரத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் 2 டீ என்ன ஆகும், இந்த ஃபஸ்ட்டு பஸ்ஸு இங்கே போயிருக்கலாம். ஓகே, செகண்ட் பஸ் எங்கே இருக்கும், அதாவது ஃபஸ்ட்டு பஸ்ஸு இது வந்து இங்கே, இது வந்து என்னது ஆஃப்டர் டீ செகண்ட்ஸ் என்னது ஃபஸ்ட்டு பஸ்ஸு இங்கே இருக்கும் இல்லையா, செகண்ட் பஸ்ஸு கிளம்புது இங்கேருந்து ஆஃப்டர் 2 டீ டைம். இன்னும் ஒரு டீ நேரத்துக்கு பிறகு என்ன ஆயிருக்கும், தேர்ட் பஸ்ஸு இங்கேருந்து கிளம்பும், ஃபஸ்ட்டு பஸ்ஸு இங்கே போயிருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு பஸ்ஸு இங்கே போயிருக்கும். இந்த செகண்ட் பஸ் என்ன இருக்கும், இவ்வளோ தூரம் வந்திருக்கும் இல்லையா, இங்கே இப்படி தான் செட்டப், இதுதான் நடக்கிறது. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு பஸ்க்கும் செகண்ட் பஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம், வெலாசிட்டி இன்ட்டு டைம். ஏன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், டிஸ்டன்ஸ் பர் டைம் சொல்லலாம். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம். அப்போ பஸ்ஸோட வெலாசிட்டி விபின்னு வச்சுக்கோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து விபி இன்ட்டு டி. ஓகே, அந்த 2 பஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னது, ஆஃப்டர் டைம் பீரியட் டி வந்து என்னது விபிடி, இந்த டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இந்த 2 பஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னது, விபிடி தான். இந்த 2 பஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னது, விபிடி தான். ஓகே, ரைட், இது தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு இந்த பர்சன் எடுத்துக்குவோம். இப்போ உதாரணமாக அந்த சைக்கிளில் போகிற பர்சன் எந்த இடத்துல போகிறாருன்னா, இந்த இடத்துல போடுறதா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல போகிறார். ஓகே, இந்த இடத்துல இருக்கார் ஃபஸ்ட்டு. இப்போ பார்ப்போம். இப்போ இவர் வந்து இந்த சைக்கிளிஸ்டோட ஸ்பீடு வந்து நம்மளுக்கு தெரியும். இவரோட ஸ்பீடு வந்து விசி ஈக்குவல் என்ன சொல்லியிருக்காங்க, 20 km/h சொல்லியிருக்காங்க. 20 km/h. இங்கேருந்து அவர் கிளம்பி போகிறார். இப்போ ஃபஸ்ட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸு அதே டைரெக்ஷனில் கிராஸ் பண்ணுறதை பார்க்குறாரு. நல்லா கவனிக்கணும். எந்த பஸ்ஸு, இந்த பஸ்ஸு கிராஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பஸ்ஸு அவரை கிராஸ் பண்ணுறது, இந்த இடத்துல கிராஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் 18 மினிட்டுக்கு அப்புறம் தான் என்னது, அடுத்த பஸ்ஸு அவரை கிராஸ் பண்ணும். இப்போ இவர் 18 மினிட்டுக்கு அப்புறம் தான் என்னது, அடுத்த பஸ் கிராஸ் பண்ணுது. அப்போ 18 மினிட் இவர் வந்து என்னது ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ 18 மினிட் ட்ராவல் பண்ணுறாருன்னா எங்கே இருப்பார், இங்கேருந்து இவர், அதாவது அந்த பர்சன் எங்கே இருப்பார்னா 18 மினிட்டுக்கு அப்புறம் இங்கே எடுத்துக்கோமே, டைம் வந்து என்னது, இதுக்கப்புறம் 18 மினிட் எடுத்துக்குவோம். ஓகே, 18 மினிட் இதுக்கப்புறம் எங்கே, இதுக்கப்புறம் 18 மினிட்டுக்கு அப்புறம். ஓகே, இப்போ நான் சொல்கிறது 18 மினிட்டுக்கு அப்புறம் எங்கே, அதான் பார்க்குறோம். 18 மினிட்டுக்கு அப்புறம் ஏன்னா அது இவர் இங்கே இருக்க மாட்டார், இவர் இந்த டைமில் இங்கே இருக்கார். 18 மினிட்டுக்கு அப்புறம் எங்கே இருப்பார், அந்த 18 மினிட் அவர் சைக்கிளில் போகிறப்ப, இந்த ஸ்பீடில் போகிறப்ப கொஞ்சம் நகர்ந்துருப்பார், இங்கே வந்திருப்பார். ஓகே, இப்போ இவர் இங்கே இருக்கார் 18 மினிட்டில். ஸோ அப்போ இவர் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா, இங்கேருந்து இங்கே நகர்ந்துருக்கார் எவ்வளோ, 18 மினிட்டில். இதுலேருந்து 18 மினிட். ஓகே, இந்த டைம்லேருந்து 18 மினிட் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அதே ஃபார்முலா தான். வெலாசிட்டி இங்கே சொன்ன வெலாசிட்டி இன்ட்டு டைம் டேக்கன். வெலாசிட்டி என்னது, சைக்கிளிஸ்டோட வெலாசிட்டி விசி இன்ட்டு டைம் வந்து அவர் என்னது 18 மினிட் அப்படி வச்சுக்கோங்க. 18 மினிட். ஓகே, ரைட். இப்போ இந்த 18 மினிட்டில் அவர் வந்து என்னது, செகண்ட் பஸ்ஸு அவரை கிராஸ் பண்ணுறதை பார்ப்பார். செகண்ட் பஸ்ஸு அவரை கிராஸ் பண்ணும். ஓகே, செகண்ட் பஸ்ஸு அவரை கிராஸ் பண்ணியிருக்கோம். எப்போ, இங்கே கிளம்புன அந்த பஸ்ஸு வந்து 18 மினிட்டுக்கு அப்புறம் வந்து என்னது, செகண்ட் பஸ்ஸு இங்கே அவரை கிராஸ் பண்ணுது. ஃபஸ்ட் பஸ்ஸு இங்கே கிராஸ் பண்ணுச்சு, செகண்ட் பஸ்ஸு இங்கே கிராஸ் பண்ணுது. ஓகே, ரைட். இப்போது செகண்ட் பஸ்ஸு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கணும். எந்த டிஸ்டன்ஸு, ஆரம்பத்தில் இங்கே வந்து இந்த இடத்துல என்னது ஃபஸ்ட்டு பஸ்ஸு கிராஸ் பண்ணுது. நல்லா கவனிங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு அவர் பார்க்குறாரு கிராஸ் பண்ணுது. அப்போ செகண்ட் பஸ் என்ன இருக்கும், இங்கே கிளம்பியிருக்கோம். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம், எவ்ரி டீ நேரத்துக்கு பிறகு அடுத்த பஸ்ஸு கிளம்புதுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பஸ்ஸு t = 0 கிளம்புனுச்சு. அது டீ நேரத்துக்கு அப்புறம் என்ன இங்கே போயிருந்துச்சு. அப்போவே என்ன ஆகணும், செகண்ட் பஸ்ஸு கிளம்புது. ஸோ செகண்ட் பஸ் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் பஸ் இங்கே கிராஸ் பண்ணது, செகண்ட் பஸ் இங்கே இருக்குது. இப்போ இந்த 18 மினிட்டுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், அடுத்த டீ நேரம்னு நான் சொல்ல, அடுத்து 18 மினிட் தான் நான் சொல்லிடுறேன். அடுத்து டீ எடுத்துக்கல நான். அடுத்து 18 மினிட்டுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த சைக்கிளிஸ்ட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, செகண்ட் பஸ்ஸு கிராஸ் பண்ணுறதை பார்க்குறேன். செகண்ட் பஸ்ஸு எங்கே, ஃபஸ்ட்டு பஸ்ஸு கிராஸ் பண்ணப்போ செகண்ட் பஸ் எங்கே இருந்தது, இங்கே இருந்தது, ஆரிஜினில் இருந்தது. ஸோ இப்போ செகண்ட் பஸ்ஸு
என்னது அவரை கிராஸ் பண்ணுது. நல்லா கவனிக்கணும். இப்போ செகண்ட் பஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். செகண்ட் பஸ் எங்கேருந்து எவ்வளோ தூரம் நடந்திருக்கு இந்த 18 மினிட்ஸில்? இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. அப்போ செகண்ட் பஸ்ஸோட டிஸ்டன்ஸ் கவர்டு எவ்வளோ தொலைவு கடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, பஸ்ஸோட ஸ்பீடு இந்த ஃபஸ்ட் பஸ்ஸு செகண்ட் பஸ் எல்லாத்துக்கும் ஸ்பீடு ஒன்று தான். என்னது விபி இன்ட்டு டி தான். ஓகே, விபி இன்ட்டு டி. ஆனால் இப்போ டைம் வந்து என்னது எவ்வளோ டைமில் வந்து இது போயிருக்கு? இப்போ நான் டைம் என்ன சொன்னேன்? இந்த பர்சன் இங்கேருந்து இங்கே போகிறப்ப பஸ்ஸு இங்கேருந்து இங்கே போயிருக்கு அப்படின்னா டைம் இங்கேருந்து இவர் போகிறதுக்கு 18 நிமிஷம் எடுத்துக்கிட்டாருன்னா பஸ்ஸு என்னது அவ்வளோ டைம் தான் எடுத்துருக்கும். அப்போ இங்கே டைம் என்ன தான் போடணும்? 18 மினிட் தான் போடணும். இது முக்கியம். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் என்னது? ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விபி இன்ட்டு டி சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் என்ன எழுதலாம்? விபி எல்லாமே டிஸ்டன்ஸ் தான். இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ். இது பார்க்கும்போது தெரியுது இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ப்ளஸ் திஸ்ன்னு எழுதலாம். அப்போ விபி இன்ட்டு 18 ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? விபி டி, விபினா பஸ்ஸோட ஸ்பீட், இன்ட்டு டி ப்ளஸ் விசி இன்ட்டு 18 எழுதலாம். ஓகே, எனக்கு விபிடி தான் வேணும். பஸ்ஸோட ஸ்பீடு தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ரைட், நமக்கு பஸ்ஸோட ஸ்பீடு தான் வேணும். ஸோ விபிடி வேணும். அப்போ விபிடி ஈக்குவல் டு என்னதெல்லாம் இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போவோம். அப்போ விசி இன்ட்டு 18, இந்த விபி இன்ட்டு 18 அந்த பக்கம் போகும், மைனஸில் வரும் இல்லையா? சாரி, விபிடி அந்த பக்கமே ஒரு பக்கமே வச்சுக்கிறோம், இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும். அப்போ விபி மைனஸ் விசின்னு வரும். விபிடி தான் வேணும், அதை அந்த சைடே வச்சுக்கிறோம், இது அந்த சைடு எடுத்துகிட்டு வரும். அப்போ இது ஆல்ரெடி இந்த பக்கம் இருக்குது, இது விபி இன்ட்டு 18 இந்த பக்கம் இருக்குது, இது அந்த பக்கம் எடுத்தோன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் விசி இன்ட்டு 18. ஓகே, இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, முக்கியமான ஈக்குவேஷன். இப்போ அடுத்து இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் அவர் வந்து பஸ் நோட்டீஸ் பண்ணுறாருல, அதை பார்ப்போம். அதுக்கு என்னது? இப்போது இது ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டு, இது பிங்கிற பாயிண்ட் வச்சுக்குவோம். இங்கே எப்படி நடந்ததோ எவ்ரி டி செகண்ட்ஸ் ஒரு பஸ் கிளம்புதோ அதே மாதிரி அங்கேருந்து கிளம்புதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பஸ் இவர் வந்து பார்க்குறாரு. இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பஸ்ஸை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு பஸ்ஸை இங்கே நோட்டீஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பஸ்ஸு இவரை பாஸ் பண்ணி போகுது. ஓகே, அப்போ வந்து என்னது இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது? இந்த பியிலேருந்து இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது? விபிடின்னு வச்சுக்கோங்க, விபிடி. அப்போ வந்து செகண்ட் பஸ் என்னது? இங்கே கிளம்பிட்டு இருக்கும் இல்லையா? செகண்ட் பஸ்ஸு இங்கே நிற்கும், செகண்ட் பஸ்ஸு இங்கே கிளம்பும். ஃபஸ்ட் பஸ்ஸு இவரை பாஸ் பண்ணி போகுது. ரைட், அடுத்து என்னென்னா இவர் வந்து அதே ஸ்பீடில் என்னது? இவர் ஏ டு பி தான் போகிறார் இல்லையா? ஏ டு பி தான் சைக்கிளில் போயிட்டுருக்கார். ஸோ அப்போ இவர் எவ்வளோ ஸ்பீடில் போகிறாரு? 20 km/h ஸ்பீடில் போகிறாரு. இப்போ பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்போசிட் டைரெக்ஷனில். இங்கே தான் என்னது? இந்த டைரெக்ஷனில் தான் 18 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ்ஸுக்கு கிராஸ் பண்ணுதுன்னு சொன்னாங்க. எதிர் திசையில் வர பஸ் வந்து என்னது? 6 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பஸ்ஸு கிராஸ் பண்ணி போகுது எதிர் திசையில் அப்படின்னாங்க. அப்போது இவர் இங்கேருந்து அடுத்தது பாருங்கள். இப்போ இது வந்து டி ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோமே. அடுத்து வந்து என்னென்னா டி ஈக்குவல் டு 6 மினிட். இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம பேசுகிறோம். இதை மறந்துடுவோம். இப்போ இதிலேருந்து 6 நிமிஷத்துக்கு அப்புறம் இவர் எங்கே இருப்பார்? இங்கே இருப்பார். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணாம், இன்னும் இங்கே இங்கே இடையில இருக்கிறதா வச்சுக்கோங்க. இங்கே இருக்கார். இங்கேருந்து 6 நிமிஷத்தில் இவ்வளோ தூரம் போயிருக்கார். ஓகே, ஸோ இந்த தூரத்துக்கு போயிருக்கார். ஆரம்பத்தில் எங்கே இருந்தார்? இங்கே இருந்தார். ஓகே, ஸோ இவர் எவ்வளோ தூரம் போயிருக்காரு அப்படின்னு ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா விசி இன்ட்டு இப்போ எவ்வளவு? 6 மினிட். விசி இன்ட்டு 6 மினிட். இப்போ அவரை 2வது பஸ்ஸு கிராஸ் பண்ணுது. ஓகே, அவரை 2வது பஸ்ஸு கிராஸ் பண்ணுது. 2வது பஸ் அங்கே இருந்த பஸ் என்ன இருக்குது? இங்கே வந்து கிராஸ் பண்ணுது. இங்கே 2வது பஸ் வந்துடுது. இப்போ இந்த இடத்துல செகண்ட் பஸ் இஸ் கிராசிங். இந்த திசையில் பஸ் எதிர் திசையில் போகுது. செகண்ட் பஸ் இந்த திசையில் வரும். ஓகே, பஸ்ஸெல்லாம் இந்த திசையில் தான் போகுது. ஓகே, ரைட். இப்போது ஃபஸ்ட்டு பஸ்ஸு எங்கே போயிருக்கோம்? ஃபஸ்ட்டு பஸ்ஸு கொஞ்சம் தூரம் பேக்கில் மூவ் ஆகிருக்கும். இப்போ என்ன டிஸ்டன்ஸ்னு பார்ப்போம். நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா, இப்போ பாருங்கள், இந்த இடம், இந்த இடத்துல செகண்ட் பஸ்ஸை அவரை கிராஸ் பண்ணுது. இந்த ஸ்பீடு வந்து பாருங்கள், எந்த ஸ்பீடு? இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் பஸ்ஸு இங்கே இருந்தது இல்லையா? ஆரிஜினில் இருந்தது. அங்கேருந்து இவரை கிராஸ் பண்ணோம்னா எவ்வளோ தூரம் இது வந்து ட்ராவல் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். இந்த டிஸ்டன்ஸை பார்க்கணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து சைக்கிளிஸ்ட் 6 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணுது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்காரு. ஓகே, அப்போ தான் என்னது? இவர் இங்கேருந்து இங்கே போகிறப்போ பஸ்ஸு அங்கேருந்து என்னது? இவ்வளோ தூரம் வந்துருக்குது. அப்போ தான் இவரை கிராஸ் பண்ணி போகணும் செகண்ட் பஸ்.
ஓகே, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தட் இஸ் விபி. இது பஸ்ஸு தான் இங்கேருந்து இங்கே வந்துருக்கு, இங்கேருந்து இவ்வளோ தூரம் பஸ் வந்துருக்கு. அப்போ விபி இன்ட்டு டைம் எவ்வளவு 6 மினிட் இல்லையா, 6 மினிட் டைம். ஓகே, அப்போது இப்போ நமக்கு பாருங்கள் இந்த டிஸ்டன்ஸ், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து விபிடி, இது வந்து என்னது விசி இன்ட்டு 6, இது வந்து என்னது விபி இன்ட்டு 6. இப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் இந்த கேஸ்க்கு, இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு திஸ் ப்ளஸ் திஸ் எழுதலாம். அப்போது எப்படி எழுதுவோம் பாருங்கள், விபிடி ஈக்குவல் டு விபி இன்ட்டு டி, இது பிங்கிறது சஃபிக்ஸில் கீழே இருக்குது, விபிடி இன்ட்டு விபிடி ஈக்குவல் டு விசி இன்ட்டு 16, விசி இன்ட்டு 6 சாரி ப்ளஸ் தள்ளி வரேன் விபி இன்ட்டு டி ஈக்குவல் டு விசி இன்ட்டு 6 ப்ளஸ் விபி இன்ட்டு 6, விபி இன்ட்டு 6. ஓகே, இப்படி எழுதலாமா, இந்த கேஸ்க்கான ஈக்குவேஷன் இப்படி எழுதலாம். ஓகே, இப்போது எப்படி எழுதலாம், நமக்கு வந்து இப்போ பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் வந்து விபிடி ஈக்குவல் டு விபி 18 மைனஸ் விசி இன்ட்டு 18 வருது. இது வந்து எப்படி எழுது பாருங்கள், விபி இன்ட்டு டி ஈக்குவல் டு இங்கே வந்து இப்போ அதை காமனாக எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம். இதை வந்து எப்படி எடுக்கலாம், விபி இன்ட்டு டி ஈக்குவல் டு 18 காமனாக வெளியே எடுத்துகிட்டு விபி மைனஸ் விசி இன்ட்டு 18 எழுதலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுருக்கோம். இதில் அதே மாதிரி விபி ப்ளஸ் விசி ப்ளஸ் தான் இருக்குது, அதனால் விபி ப்ளஸ் விசினாலும் விசி ப்ளஸ் விசினாலும் விசி ப்ளஸ் விபினாலும் ஒன்று தான். அங்கே விபி மைனஸ் விசிங்கிறனால அந்த பியை ஃபஸ்ட் எழுதிக்கிறேன், விபி ப்ளஸ் விசி இன்ட்டு 6ன்னு எழுதலாம். இப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். ஓகே, விபிடி. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரியணும் முதல்ல. ஸோ இதுதான் நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்டில் சொல்கிறோம். ஓகே, பஸ்ஸோட வெலாசிட்டி ஆஃப் பஸ். இப்போ இது என்னது, இதுக்கு என்ன அர்த்தம், விபி மைனஸ் விசினானது விபிசின்னு அர்த்தம், வெலாசிட்டி ஆஃப் பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சைக்கிளிஸ்ட்னு அர்த்தம். சேம் டைரக்ஷனில் போகிறப்ப என்ன பண்ணுவோம், ஸ்பீடை வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். அதே எதிர் திசையில் வரப்போ, சைக்கிள் இப்படி போகிறாரு, பஸ் இந்த திசையில் வருது, ஆப்போசிட்டில் வரப்போ நம்ம என்ன சொல்லுவோம், வெலாசிட்டி ஆஃப் த பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சைக்கிளிஸ்ட்னா ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் அங்கே பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. டைம் இன்டர்வல் வந்து இங்கே 6 மினிட்டு, இங்கே டைம் இன்டர்வல் வந்து என்னது 18 மினிட், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ரைட். ஸோ இது வந்து கான்செப்ட் தான், இது எப்படி வருதுங்கிறது தான் இங்கே வந்து நம்ம பார்த்துருக்கோம். இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான், இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் உள்ள விஷயங்கள் நம்ம வந்து பேசணும். நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா டேரெக்டாக இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சைக்கிளிஸ்ட் சேம் டைரக்ஷனுங்கிறப்ப மைனஸ் போடுவோம், வெலாசிட்டி ஆஃப் பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சைக்கிளிஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறப்ப ப்ளஸ் போடுவோம். இந்த இது தெரிஞ்சுன்னா டேரெக்டாக இந்த ஈக்குவேஷனை கொண்டு வரலாம். இந்த ஈக்குவேஷன் எப்படி வருதுங்கிறது தான் இந்த இது பார்த்தோம். இதுக்கப்புறம் சிம்பிளாக நம்ம இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது தான். ஓகே, முதல்ல இது நோட் பண்ணி. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் தான் நமக்கு இந்த 2 கேஸ்லேருந்து நம்மளுக்கு கிடச்சது. சேம் டைரக்ஷனுங்கிறப்ப இந்த ஈக்குவேஷன், ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த ஈக்குவேஷன் கிடச்சிது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ 1 ஈக்குவல் டு 2 ஈக்குவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், விபி மைனஸ் விசி இன்ட்டு 18 ஈக்குவல் டு விபி ப்ளஸ் விசி இன்ட்டு 6 இப்படி வந்துடும். இப்போ நமக்கு வந்து வேல்யூ என்ன தெரிஞ்ச வேல்யூன்னு பார்த்தா விசியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 20 km/h அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை வந்து சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், சப்ஸ்டிட் பண்ணோம்னா இப்படி கொண்டு வரலாம். இப்படி விபி இது வந்து என்னது மல்டிப்ளை பண்ணால் 18 விபின்னு வரும், மைனஸ் 18 விசி ஈக்குவல் டு இது 6 விபி ப்ளஸ் 6 விசி இப்படி எழுதலாம். விபியெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தோம்னா 18 விபி மைனஸ் 6 விபின்னு வந்துடும் ஈக்குவல் டு அங்கே 6 விசி இருக்குது, இந்த மைனஸ் 18 விசி அந்த அளவுக்கு முடிச்சுன்னா ப்ளஸ் 18 விசி அப்படின்னு வரும். இப்போ 18 மைனஸ் 6 12, அப்போ 12 விபி ஈக்குவல் டு இது என்னது 6 ப்ளஸ் 18 24 விசி. ஓகே, அப்போ எத்தனை தடவை வரும், இதை போல் இது வந்து 2 டைம்ஸ் இல்லையா. அப்போ விபி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் விசி. விசியோட வேல்யூ கிவன் நமக்கு கொஸ்டினில் எவ்வளோ 20 km/hன்னு சொல்லியிருந்தாங்க சைக்கிளிஸ்டோட ஸ்பீடு. அப்போ இன்ட்டு 20, அப்போ எவ்வளோ வரும், விபி ஈக்குவல் டு 40 km/h. இதுதான் எனக்கு பஸ்ஸோட ஸ்பீடு. அடுத்து டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும், எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் வந்து கிளம்புது அப்படிங்கிறது. எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை கிளம்புது அப்படிங்கிறது நமக்கு இந்த விபி வேல்யூவை
இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் கிடச்சிரும் இல்லையா. இப்போ நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன், செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். விபி இன்ட்டு டி முதல்ல ஈக்குவேஷன் எழுதிக்குவோம். விபி இன்ட்டு டி ஈக்குவல் டு விபி ப்ளஸ் விசி இன்ட்டு 6. விபியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 40. அப்போ 40 இன்ட்டு டி ஈக்குவல் டு இங்கேயும் விபியோட வேல்யூ 40. 40 ப்ளஸ் சைக்கிளிஸ்டோட ஸ்பீடு 20 இன்ட்டு 6. அப்போ எவ்வளோ வரும்? 40 இன்ட்டு டி ஈக்குவல் டு 40 20 60. 60 இன்ட்டு 6 எவ்வளோ வரும்? 40 இன்ட்டு டி ஈக்குவல் டு 6 6 36 360. 0 0 கேன்சல் பண்ணலாம். ஸோ டி ஈக்குவல் டு 36/4 எவ்வளவு? 9. அப்போ டி ஈக்குவல் டு எவ்வளவு? இப்போ நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே வந்து என்னது? கிலோமீட்டர். விபி வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. டைம் எல்லாமே வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னது? வெலாசிட்டிலாம் வெலாசிட்டி இங்கேயும் வெலாசிட்டி இருக்குது, இங்கேயும் வெலாசிட்டி இருக்குது. பாருங்கள், இங்கே வெலாசிட்டி இருக்குது, இங்கேயும் வெலாசிட்டி இருக்குது. அதோட யூனிட் கேன்சல் ஆயிரும். வெலாசிட்டி யூனிட் வந்து கேன்சல் ஆயிரும். கிலோமீட்டர் பெர் ஹவர் கேன்சல் ஆயிரும். இங்கே டைம் வந்து என்னது? மினிட். ஸோ நம்மளுக்கு வந்து 6ங்கிறது மினிட்டில் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 9 மினிட். ஓகே, ஆன்சர் டி வந்து 9 மினிட். ஓகே, அவ்வளோதான். ஸோ இது வந்து 40 km/h ஸ்பீடு. டைம் பீரியட் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு பஸ் கிளம்புது ரெண்டு பக்கமும் அப்படின்னா 9 மினிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. அவ்வளோதான். ஸோ இது வந்து சார்பு திசை ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட். இது லாஸ்ட் இயர் நீட்டில் வந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இந்த இது வந்து தெரியணும். ஓகே, ரைட். தேங்க்யூ.